சில குருமார்களுக்கு அறிவு ரீதியான தர்க்க ரீதியான ஞானம் இருக்கும், ஆனால் அனுபூதி இருக்காது. சில பேருக்கு அறிவும் இருக்கும், அனுபூதியும் இருக்கும், ஆனால் முறையான பாரம்பரிய தீட்சை இருக்காது. சில பேருக்கு அறிவும் இருக்கும், அனுபூதியும் இருக்கும், பாரம்பரிய தீட்சையும் இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு தீட்சை அளிக்கும் அதிகாரமுடைய அந்த அதிகாரமான ஆச்சாரிய அபிஷேகம் இருக்காது. ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது. ஆனால் பரமசிவன் தன்னுடைய பெருங்கருணையினால் அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி என்னை திருவண்ணாமலையில் பிறக்க வைத்ததனால் பரமசிவ ஞானம் கொடுத்தான், பரமசிவ அனுபூதி கொடுத்தான். முறையான பரமசிவனின் அவிச்சின்ன குரு பரம்பரை, அறுபடாத குரு பரம்பரையில் முறையான தீட்சையும் கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்து இதை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கான அறிவும் சக்தியும் அனுபூதியும் ஆற்றலும், இதை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கான அங்கீகாரம் அளிக்கும் ஆச்சாரிய அபிஷேகமும் அனைத்தையும் கொடுத்தான் அண்ணாமலையான். திருவண்ணாமலையில் பிறக்க வைத்த ஒரே ஒரு முடிவு, திருவண்ணாமலையில் பிறக்க வைத்ததன் மூலமாகவே அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி இந்த மகா கைலாசத்தை மலரச் செய்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அத்துணையும் கொடுத்தார். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.